இந்த இடத்தில் முதலைகள் இருக்க வாய்ப்புண்டு, அவதானமாக இருக்கவும் எச்சரிக்கை. அதாவது இந்த இடங்கள் இருக்கலாம், கொஞ்சம் பார்த்து சூதானமாக போக வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் பொத்துவில் அருகே, பொத்துவில் குஞ்சான் ஓடை என்று சொல்கிற ஒரு இடம் ஒன்று தான் இது. இங்கே வந்து முதலைகள் பார்க்கணும்னு சொன்னால் இஞ்சாம் வரணும். இந்த இடத்துல முதலைகள் எல்லாம் இருக்கி முதல்ல பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் என்று சொல்லலாம். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிற வழியில் 2 டூரிஸ்ட் வந்தாங்க. அவையிலும் பார்த்துக்கிறாங்களாம், பயங்கரமாக இருக்காமன்னு சொன்னாங்க. அதை நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி தான் போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இதான அந்த பெரிய குளம். இப்போ தற்போது தண்ணி கொஞ்சம் வத்திருக்கி. தண்ணி வற்றின டைமில் நம்ம முதலைகளை வந்து ஒரு கிளியராக பார்க்கலாம். தண்ணி வற்றினா கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் கடும் அவதானமாக பார்க்கணும். பாருங்க, ஒரு ஒருத்தர் கடும் சவுப்பில் தூங்கி கொண்டு இருக்கிறார். வீடியோவில் பார்ப்பையில் எப்படிப்பான்னு பாருங்க. அதில் வால் வந்து நம்ம மரம் இருக்கிற வால் மாதிரியே இருக்கி. அப்படியே இஞ்சலை பார்த்த மனுஷன்னா அந்த தண்ணிக்குள்ளே சும்மா கல்லெறிஞ்ச அப்படி மிதக்குமோ அப்படி இருக்கிறது எல்லாம் வந்து முதலைகள் தான். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிறது இங்கே பாருங்க, சும்மா கட்டை ஒன்று கிடக்கிற மாதிரியே கிடக்கும். அப்படியே இஞ்சலை பார்த்த மனுஷன்னா பெரிய புத்துண்டு. இந்த புத்துக்குள்ளே சுவராக பாம்பு இருக்க வாய்ப்புகள் 195% இருக்கி. அப்படியோ பாருங்க, இன்னொன்று படுக்குது, பிரிட்ஜி போட்ட மாதிரி தண்ணி இருக்கி. தண்ணிக்குள்ளே ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று போட்ட மாதிரி முதல்ல நம்மளோட கண்ணுக்கு முன்னால் படுத்து கொண்டு இருக்கிற காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டீங்க. இதெல்லாம் வந்து கிட்ட நின்று நம்ம பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்த வந்து நிறைய டூரிஸ்ட் வந்தும் பார்ப்பாங்க. குஞ்சானோடைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துட்ட பேர். இப்படியான சீனிகள் நிறைய பார்க்கணும்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க. ஹாஃபித் விலாக்ஸ்ன்னு சொல்லி அடிச்சதில் வரும். ஓகே, நான் உங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.